ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பார்பிக்யூ சிக்கன். சூப்பரான டேஸ்ட்டில் 2 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியான சேம் டேஸ்ட்டில் வீட்லேயே இந்த பார்பிக்யூ சிக்கன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோடய சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்காக நான் 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை க்யூப்ஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் 2 பார்ட்டாக பிரித்து வச்சுக்கிறேன், 1/4 கிலோவாக. ஏன்னா நம்ம 2 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் மேரினேஷன் பண்ண போகிறோம். அதுக்காக பாதியாக பிரித்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு மேரினேஷனுக்கு ரெடி பண்ணிடலாம். ரெட் சிக்கன் மேரினேஷன், ரெட் கலரில் வர மாதிரி. இதுக்காக நான் சிக்கனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். சின்ன டீஸ்பூனால் தான் சேர்த்துருக்கேன். கூடவே இது கூட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவைக்கேற்ப உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு கெட்டி தயிராக சேர்க்குறேன். தயிர் தண்ணியாக இருக்கக்கூடாது, கெட்டியாக தான் இருக்கணும். கூட ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று கலந்து வர்ற அளவுக்கு கலக்கி விட்டுக்கலாம். ஸ்பூன் வச்சு கலக்க வேணால், கை வச்சு கலந்து விடுங்க. அப்போ தான் மசாலா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இதை ஒரு பக்கம் மூடி போட்டு வச்சிடலாம். அடுத்ததாக க்ரீன் சிக்கன் மேரினேஷன், ஹரியாலி ஃப்ளேவர். இதுக்காக நம்ம இன்னும் பாதி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, 1/4 கிலோ சிக்கன், அதை எடுத்துக்கிறேன். இப்போ இந்த க்ரீன் இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்ன சேர்க்குறேன்னா 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன், 1 பீஸ் இஞ்சி, 10 பல்லு பூண்டு, கூடவே 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி. கொஞ்சமாக தான், ரொம்ப கை நிறைய வேணாம், சும்மா ஒரு பிடிச்சபடிக்கு போட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க, தண்ணி ஊற்றி. இப்போ இந்த அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை சிக்கனில் சேர்த்துட்றேன். இப்போ க்ரீன் சிக்கனுக்கு ரெடி ஆயிடுச்சு மசாலா. இது கூட சுவைக்கு உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக ரோஸ்டட் குமின்ஸ் பவுடர், சீரக பவுடர், அதுவும் டேஸ்ட்டுக்காக ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்புறம் 1/4 கப்பு தயிர், கொஞ்சம் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுட்டு இதையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி வர்ற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட க்ரீன் மேரினேஷனும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 2 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் மேரினேஷன் ரெடி பண்ணிட்டேன். ரெட்டு, க்ரீனு ரெண்டுத்தையும் இப்போ மூடி போட்டுட்டு 3 மணி நேரம் ஊற விட்டுடலாம். அட்லீஸ்ட் குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஊறணும். 3 மணி நேரம் ஊறினா நல்லாயிருக்கும். இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. சிக்கன் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இங்கே பாருங்கள், நல்லா மேரினேட் ஆகி சாஃப்டாக இருக்குது சிக்கன் எல்லாம். இப்போ அடுத்ததாக நான் பார்பிக்யூ ஃப்ளேவர் வர்றதுக்காக ஸ்மோக்கை வீட்டிலே ரெடி பண்ண போகிறேன். இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, தேங்காய் சில்லு இருக்கு இல்லையா, நம்ம தேங்காய் துருவின ஓடு இருக்கும்ல, அதை அடுப்பில் வச்சு இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கிறேன். என்கிட்ட கறி இல்லை, கோல் இல்லை. கோல் இருந்துச்சு அப்படின்னா கோல் நீங்கள் அப்படியே ஃப்ளேமில் காமிச்சு நெருப்பாக்கிட்டு அதை வச்சு புகை போட்டுக்கலாம். என்கிட்ட கோல் இல்லாததுனால இந்த மாதிரி கொட்டாஞ்சியை வச்சு எரித்து அதுலேருந்து கோல் தயார் பண்ணிக்கிறேன், கறி துண்டுகளை. இப்போ பாருங்கள், எரிஞ்ச கொட்டாஞ்சி இருக்கு இல்லையா, இதுலேருந்து அந்த கறி துண்டுகளை நம்ம பவுலுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம சிக்கனில் வச்சுட்டு அது மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்து ஒரு மூடி போட்டுட்டு மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி 10 நிமிஷம் இருக்கட்டும். இதே மாதிரியே க்ரீன் சிக்கன்லேயும் வச்சு இந்த கோலில் லைட்டாக நெய் போட்டுட்டு அது ஸ்மோக் வர்றப்ப அந்த ஸ்மோக் வெளியில் போகாமல் ஒரு கவர் போட்டு மூடி வச்சுருங்க. இது எதுக்கு அப்படின்னா, நான் இன்றைக்கி அடுப்பில் தான்
கறியை வந்து சுட்டு எடுக்க போகிறேன். நார்மலாக டவாவில் போட்டு சுட்டு எடுக்க போகிறேன். ஆனால் நமக்கு அந்த பார்பிக்யூவோட ஃப்ளேவர், நெருப்பில் சுட்டு எடுத்த ஃப்ளேவர் வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வைக்கிறேன். இந்த மாதிரி 10 நிமிஷம் வைக்கக்குள்ள அதில் இந்த சிக்கனில் ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து இறங்கியிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக டவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா டேஸ்ட்டு அப்படியே பார்பிக்யூ பண்ண மாதிரியே இருக்கும். அதுக்காக தான் இந்த மெத்தட் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம பார்பிக்யூக்கான ஸ்டிக்கை எடுத்துக்கலாம். எதில் வந்து சிக்கனை குத்த போகிறோமோ அதுக்கான ஸ்டிக்கை எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதில் குத்தி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி 1 by 1 ஸ்கொயர் ஷேப்பில் வர்ற மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ரெட் சிக்கன் மேரினேஷனை குத்தி விடுறேன். நல்லா கேப்பு விடாமல் கொஞ்சம் 1 by 1 ஆர்டராக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, சைஸ் வைஸ். அப்போ தான் அந்த இது பார்க்குறதுக்கு நீட்னஸ்ஸாக நல்லாயிருக்கும். இதே மாதிரியே இன்னொரு ஸ்டிக்லேயும் நான் குத்தி எடுத்து வச்சுக்கிறேன். உங்ககிட்ட ஸ்டிக்கு கிடைக்கலன்னா கோகோனட் ட்ரீ, தென்னை விளக்கமாறு சொல்லுவாங்க இல்லையா, விளக்கமாறு குச்சி, ஈக்குமாறு, தென்னை மரத்தோட ஓலையிலேருந்து ஒரு ஸ்டிக் எடுப்போம்ல, அந்த ஸ்டிக்கில் கூட குத்தி விட்டுக்கலாம். இதுக்கான தனி ஸ்டிக்கே விற்கிது. இப்போ இதே மாதிரி ஸ்டிக்கில் நான் மேரினேட் பண்ண 2 ஃப்ளேவர் சிக்கனையும் குத்தி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ அடுத்ததாக இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு டவா வச்சுக்கிறேன். டவாவில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டிக்கை இது மேலே வச்சிடுறேன். ஃபஸ்ட்டு ரெட் சிக்கன் மேரினேஷன் ஸ்டிக்கை வைக்கிறேன். ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுங்க. ரெட்டோட க்ரீனை சேர்த்து பொரிக்காதீங்க. அந்த மாதிரி ஃப்ரை பண்ணக்குள்ளே என்ன ஆகும்னா இதோட கலர் வந்து இதில் இறங்கிடும், கலர் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ரெட்டை பொரிச்சு எடுத்துக்கிறேன். ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு டவாவில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்தேன். இப்போ வச்சுட்டு இப்போ சிக்கன் மேலேயும் 1 டீஸ்பூனுக்கு ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க ஆயிலை. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது 1 நிமிஷம் கழித்து திருப்பி வைக்கிறேன். இங்கே பாருங்கள், ரெட் கலரில் ரோஸ்ட் ஆகிருக்கு. பொறுமையாக 4 பக்கமும் திருப்பி திருப்பி வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக அருமையாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஜூஸியாக இருக்கும் சிக்கன். நார்மலாக நீங்கள் சிக்கன் 65 சாப்பிட்ற மாதிரி ஹார்டாக இருக்காது, நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ அதே டவாலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு க்ரீன் மேரினேஷன் பண்ணி வச்சுருந்தோம் ஹரியாலி சிக்கனையும் இதில் வச்சிடுறேன். க்ரீன் மேரினேஷன் சிக்கனை வந்து ஹரியாலி சிக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதையும் லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு மேலே எண்ணெய் ப்ரஷ் பண்ணிக்கோங்க. லைட்டாக திருப்பி விட்டுட்டு 4 பக்கமும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். 2 மினிட்ஸ் இருந்தால் போதும் ஒரு சைடும். இப்போ நம்மளோட ஹரியாலி சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் 2 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் பார்பிக்யூ சிக்கன் வீட்லேயே இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே என்னோடய சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.